தேவன் ஸ்திரீகளுக்கும் ஊழியத்திலே ஒரு மேன்மையான இடத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஸ்தானம் என்ன? முதலாவது மரியாள். அந்நாளில் ஆதி திருச்சபை கூடுவதற்கும் தேவனை சேவிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் தனக்கிருந்த ஐஸ்வர்யத்தினாலே, தனக்கிருந்த வசதியினாலே தன்னுடைய வீட்டையே ஆலயமாக திறந்து கொடுத்தாள். பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் வந்து தேவ செய்தியை கொடுப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தாள். அந்நாட்களில் யாரெல்லாம் தங்கள் இருதயத்திலே தேவனுக்கு இடம் கொடுத்தார்களோ, அந்த இருதயம் திறக்கப்பட்ட போது, தேவ வார்த்தையால் திறக்கப்பட்ட போது, அந்த இருதயத்தில் தேவனுக்கு யாரெல்லாம் இடம் கொடுத்தார்களோ அவர்கள் என்ன செய்தார்கள்? தங்கள் வீடுகளிலும் தேவனுக்கு இடம் கொடுத்தார்கள். மரியாள் தன் வீட்டை கொடுத்தாள். பர்னபா தன் நிலத்தை கொடுத்தான். மார்க்கு 2 ஊழியக்காரர்களுக்கு இடையே தகராறை கொண்டு வந்தான். அது வரைக்கும் நீங்க பைபிள்ல பார்த்தா பவுலும் பர்னபாவும். இப்ப பவுல் பர்னபாவிட்ட சொல்றான், வா போலான்னு. எங்கே சபைகளை ஸ்தாபித்து வந்தோமோ, சுவிசேஷத்தை அறிவித்தோமோ, அங்கு போய் அவர்களை பலப்படுத்தலாம், வா போலாம். என்னபோது நம்மோடு கூட மார்க்குவையும் கூட்டி போகலாம் என்று உறவினனான பர்னபா அந்த உறவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தான் ஊழியத்தில். ஆனால் பவுல் திட்டவட்டமாய் சொல்லிவிட்டான், நம்மோடே கூட ஊழியத்தில் பங்கெடுப்பதற்கு மார்க்கு தகுதியானவன் அல்ல, அந்த அளவுக்கு ஆவிக்குரியவன் அவன் அல்ல, ஊழியத்திற்கேற்ற பக்குவம் இல்லை, பொறுப்போடு கூடிய எந்த நடத்தையும் இல்லை. இப்படி அவர்கள் இருவருக்கும் மத்தியில மிகவும் ஒரு உச்ச கட்ட ஆர்கியூமெண்ட் இடம்பெற்றது. கட்டாயம் மார்க்க கூட்டிட்டு போய்தான் ஆகணும். எதுக்காக பர்னபா மார்க்குங்கிற? ஏற்கனவே அவனை கூட்டிட்டு போறமே, பாதியில ஊழியத்தெல்லாம் விட்டுட்டு ஓடி வந்துட்டானே. அப்படி பாதியில ஓடி வர்ற ஒரு கோழிய எப்படி ஊழியத்துக்கு கூட்டிட்டு போக முடியும்? அவன் ஊழியத்துக்கு ஒத்து வர மாட்டான். அப்போ ஒருவேளை பர்னபா சொல்லி இருக்கலாம், ஊழியத்துக்கு ஒத்து வர மாட்டான்னு சொல்றான். ஆனா அவனுடைய தாய் தானே எருசலேமிலே சபைக்காக வீட்டை கொடுத்தது. அன்று ஆராதனைக்காக எருசலேமிலே கூடிய சபைக்கான வீடு அவங்க அம்மா கொடுத்தது தானே. அவங்க அம்மா ஆவிக்குரியவர்களா இருக்கலாம், சபைக்காக வீட்டையே திறந்து கொடுத்திருக்கலாம். ஆனா தகுதி இல்லாதவன தகுதி உள்ளவனா பாவித்து ஊழியத்துக்கு கூட்டிட்டு போனா நமக்கு சரி வராது பர்னபா. நான் சொன்ன கேளு. பர்னபா சொல்லுகிறான், நான் கேட்க மாட்டேன், மார்க் நம்ம கூட வந்தாகணும். தயவு செஞ்சு கவனிங்க. அந்நாளிலே பவுல் மார்க்குவிற்குள்ளே ஒரு மாற்றத்தை பார்க்கவில்லை. இந்த உயர்வான பாடத்தை நான் உங்களோட பகிர்ந்து ஆசைப்படுறேன். அது என்னன்னா, தாய் நல்ல ஆவிக்குரியவள், தன்னுடைய வீட்டையே ஆலயத்திற்காக திறந்து கொடுத்தவள். அன்றைய பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் வந்து அங்கே பிரசங்கங்களை செய்தார்கள். பேதுரு, அதே போல யோவான், அதே போல மற்ற சீஷர்களும் வந்து அந்த வீட்டிலே தேவனை ஆராதித்தார்கள், பிரசங்கங்களை செய்தார்கள். ஆனால் அந்த தாயின் மகனோ பிரயோஜனம் இல்லாதவனாக, ஊழியத்திற்கு உதவாதவனாக, ஊழியர்களுக்கு மத்தியில் ஒரு பிரிவினையே உண்டாக்கி விட்டான். மார்க்கு ஊழியத்திலிருந்து பாதியில வீட்டுக்கு ஓடி வந்தோன்னே, என்னடா திடீர்னு வந்துட்டேன், பவுலோட பர்னபாவோட ஊழியத்துக்கு போனேன்ல. ஆமா போனேன், அப்புறம் ஏன் வந்துட்டேன், எனக்கு பிடிக்கல, நான் ஊழியெல்லாம் பண்ண மாட்டேன். என்னடா ஊழியம் பண்ண மாட்டேன், எனக்கு இஷ்டம் இல்ல மாமே, எனக்கு பிடிக்காத வேலையை ஏன் செய்யு வற்புறுத்துறீங்க, நான் ஊழியம் பண்ண மாட்டேன். இந்த தாய் எவ்வளவு தவித்திருப்பாள், எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாள். தன்னுடைய குடும்பத்துக்கு வந்து ஜெபிக்கிறவங்கள வாழ்க்கை நல்லா இருக்கும்போது, அவங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் நல்லாகும் போது, தன் சொந்த மகனின் வாழ்க்கை ஒரு உதவாத குழப்பமான சூழலில் இருக்கும்போது அந்த தாயின் மனம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். யாராவது இருக்கீங்களா, என் மகன் ரட்சிக்கப்படல, என்னுடைய மகள் இன்னும் ரட்சிக்கப்படல, நான் தேவனுடைய ஆலயத்திற்கு, ஊழியத்திற்கு, சுவிசேஷத்திற்கு, தேவ காரியங்களுக்கு என்னால் இயன்றதை செய்கிறேன், உதவிகளை செய்து கொண்டிருக்கிறேன், முடிந்த அளவுக்கு கை கொடுக்கிறேன், என் வீட்டையே தேவ ஆராதனைக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ஆனால் மகனோ சரியா இல்லையே, என் மகள் இன்னும் ரட்சிக்கப்படலையே, என் கணவன் இன்னும் கிறிஸ்துவின் அன்பை ருசிக்கவில்லையே என்பவர் யாராவது இருக்கீங்களா? ஜாக்கிரதையா கவனிங்க. மார்க்கு ஊழியத்துக்கு பிரயோஜனம் இல்லை, உதவாதவனாகிவிட்டான். ஆனால் தேவன் அவன் தாயினுடைய நடத்தையை, அந்த தாயின் பிரார்த்தனையை கவனித்துக் கொண்டே இருக்கிறார் என்ற சத்தியத்தை மறந்துவிடக்கூடாது. தேவன் மார்க்கின் தாயாகிய மரியாள் செய்த விண்ணப்பத்தை, அவள் செய்த உபகாரங்களை, ஊழியத்திற்காக அவள் செய்த உதவிகளை, சபையாக ஜனங்களை எல்லாம் ஒன்று கூட்டி ஆராதனைக்கு வழிவகுத்ததை பார்த்து தேவன் என்ன செய்தார் தெரியுமா? மார்க்குவின் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார். மார்க்கு வேண்டவே வேண்டாம், பிரயோஜனம் இல்லாதவன், ஊழியத்திற்கு உதவவே மாட்டான் என்று பவுல் திட்டவட்டமாய் சொன்னான். ஆனால் அதே பவுல் கடைசியாக அவன் எழுதின நிருபத்தில, தீமோத்தேயுக்கு எழுதின 2ஆம் நிருபத்திலே பார்க்க முடியும். கடைசி அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா மாத்திரம் என்னோடே இருக்கிறான். தீமோத்தேயுக்கு எழுதும்போது பவுல் இப்படி எழுதுகிறான், மார்க்குவை உன்னோடே கூட்டிக் கொண்டு வா. தீமோத்தேயு, மார்க்குவை கூட்டிக் கொண்டு வா. ஏன், எதற்காக? அவன் ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன்.
இந்த மார்க்கு ஒரு காலத்துல ஊழியத்திற்கு உதவாமல் இருந்தவன், உபயோகமில்லாதவன், பக்குவமில்லாதவன். ஆனால் அதே மார்க்குவை தேவன் சந்தித்தார். எந்த பவுல் மார்க்குவை அன்று வேண்டாம் என்றானோ அதே பவுல் சொல்லுகிறான், மார்க்கு கூட கூட்டிட்டு வா, அவன் எனக்கு வேணும். ஏனென்றால் அவன் ஊழியத்துல ரொம்ப உபயோகமாக இருப்பான். தாயே, தகப்பனு, ஒருவேளை இன்று உன் மகன் தேவனை விட்டு விலகி இருப்பதைப் போல தோன்றுகிறானோ என்னவோ, இன்று உன்னுடைய மகள் ஒருவேளை தேவனை விட்டு தூரமாக இருப்பவளைப் போல இருக்கிறாளோ என்னவோ, இன்று உன்னுடைய மனைவியோ அல்லது உன்னுடைய கணவனோ தேவனை விட்டு விலகி இருப்பதைப் போல நீ நினைக்கிறாயோ என்னவானால் கவனி, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையால், உன்னுடைய ஜெப வாழ்க்கையால், தேவ ஊழியத்துக்கு, சபைக்கு, ஊழியக்காரர்களுக்கு நீ கொடுக்கிற உதவிகளின் அடிப்படையில், நீ செய்கிற சகாயங்களின் அடிப்படையில் தேவன் கட்டாயமாக உன்னுடைய குடும்பத்துல தேவனுக்கு விலகி இருக்கிறவர்களை கட்டாயம் ரட்சிப்பார். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. எந்த மார்க்கு பவுலுக்கும் பர்னபாவுக்கும் இடையிலே தகராறை கொண்டு வந்தானோ அந்த மார்க்குள்ளே மாற்றம் வந்துருச்சுங்க. தேவன் மனதை மாற்றினார். புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிற 4 சுவிசேஷங்களிலே முதலாவதாக தேவன் ஏவி என்னுடைய சுவிசேஷத்தை நான் எவ்விதத்திலே இந்த உலகிற்கு என்னை நான் அர்ப்பணித்தேனோ, எப்படி சுவிசேஷத்தை அறிவித்தேனோ, எப்படி சொஸ்தமாக்கினேனோ, எப்படி தேவ வார்த்தையை போதித்தேனோ, எப்படி காயப்படுத்தப்பட்டேனோ, எப்படி சிலுவை மரணத்திற்கு ஒப்புக்கொடுக்கப்பட்டு திரும்ப உயிர் தெழுந்தேனோ, இந்த வார்த்தையை இந்த உலகத்திற்கு அறிவிப்பதற்கு இந்த காரியங்களை யாரோ ஒருவர் எழுத வேண்டும். இந்த சுவிசேஷத்தை எழுத வேண்டும். யார் எழுதினா நல்லா இருக்கும்? பரலோகத்தின் என்று பூமியிலே தேவன் நோக்கினார். பவுலா, பேதுருவா, நமக்கு இவங்க எல்லார் பத்தி நமக்கு தெரியும், அல்லது யோவானா? யார் முதலில் என்னை குறித்த காரியங்களை எழுத வேண்டும் என்று தேவன் பரத்திலிருந்து பார்த்தபோது, அன்பு சகோதர சகோதரிகளே, யாரை தேவன் தெரிந்து கொண்டார் தெரியுமா? எந்த தாயார், ஆண்டவரே, ஊழியக்காரர்கள் வந்து என் வீட்டிலே ஜெபிக்கிறார்கள், உம்முடைய வார்த்தையை போதிக்கிறார்கள், சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள், அநேகர் வந்து என்னுடைய வீட்டிலே கூடுகிறார்கள், அவர்களெல்லாம் ரட்சிக்கப்படுகிறார்கள், ஆனால் என்னுடைய மகனோ பிரயோஜனமற்றவனாயிருக்கிறானே என்று எந்த தாய் கண்ணீர் சிந்தினாளோ அந்த தாயின் கண்ணீரை தேவன் கண்டு, மகளே, உன்னுடைய குமாரனைத்தான் என்னுடைய சுவிசேஷத்தை எழுதுவதற்கு முதலில் நான் தெரிந்து கொள்ளுகிறேன். எவ்வளவு அற்புதமான தேவன் பாருங்களேன். நாம் மத்தேயு சுவிசேஷத்தை முதலாக பார்க்கிறோம். ஆனால் மத்தேயுவுக்கு முன்பாகவே சுவிசேஷத்தை எழுதியது லூக்காவுக்கு முந்திய, யோவானுக்கு முந்திய சுவிசேஷத்தை எழுதியது யார் தெரியுங்களா? மார்க்கு தான். மார்க் எழுதின சுவிசேஷம். இந்த மார்க்கு யாருங்க? ஒரு காலத்தில் எந்த மாற்றமும் இல்லாமல் பெற்ற தாய்க்கு கண்ணீரை உண்டாக்கினவன். அதே மார்க்குதான் தேவனுடைய இரக்கத்தினாலே மனமாற்றம் பெற்றுக்கொண்டான். மார்க்குவின் சுவிசேஷத்தை எழுதினான். பயங்கரமான ஸ்திரீகளுங்க, தங்கள் வீட்டையே சபையாக மாற்றிக்கொண்டவர்கள், தங்கள் பிள்ளைகளை ஊழியத்திற்காக அன்று அர்ப்பணித்தார்கள், உலகத்திற்கு ஆசீர்வாதமாயிருந்தார்கள். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, உம்முடைய சந்நிதியில் ஜெபத்தில் ஒருமனப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் தெளிவாய் திட்டவட்டமாய் பேசியிருக்கிறீர். அதேபோல ஆக்கில்லா, பிரிஸ்கில்லா அவர்களும் தங்கள் வீட்டை உம்முடைய ஆலயத்திற்காக கொடுத்தார்கள். பவுல் வந்து உம்முடைய செய்தியை கொடுப்பதற்கும், அதே போல அவர்களுக்கு நீர் அருளி செய்த ஊழியத்தின் மூலமாக அநேகரை சத்தியத்திற்குள் வழிநடத்துவதற்கும் தங்கள் வீடுகளை ஆலயமாக்கிக் கொண்டார்கள். அப்படி பிரிஸ்கில்லாவாக இருந்தாலும், அதேபோல லீதியாளாக இருந்தாலும், மரியாளாக இருந்தாலும், இந்த 3 ஸ்திரீகளும் தங்கள் வீட்டை ஜெப வீடாய் மாற்றியிருந்தார்கள். சுவிசேஷத்தை அறிவிக்கிற இடமாய் மாற்றினார்களே ஆண்டவரே, அற்புதமான ஸ்திரீ. அப்படிப்பட்ட ஸ்திரீகள் இன்றும் எழ வேண்டும். உம்முடைய சந்நிதியில் ஜெபித்து மன்றாடுகிற கூட்டமாய் அவர்கள் எழ வேண்டும். ஒருவேளை யாரெல்லாம் இந்த வேளையில ஆண்டவரே உம்முடைய சந்நிதியில் நாங்கள் ஜெபிக்கின்றோம், ஊழியத்திலே இருக்கின்றோம், ஆனால் எங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லையே, என் கணவருக்குள், என் மனைவிக்குள் எந்த மாற்றமும் இல்லையே, நான் செய்கிற ஜெபம் என்னானது, என்னுடைய ஊழியத்தின் காரியங்கள் என்னவானது, என்னுடைய சாட்சி என்ன ஆயிற்று என்று சோர்ந்து போய் இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை தைரியப்படுத்தி, அன்று எப்படி எந்த மாற்றமும் இல்லாமல் ஊழியத்திற்கு அருகதையே இல்லாமல் இருந்த மார்க்குவை அற்புதமான மாற்றத்தை கொடுத்து மேன்மையான ஊழியக்காரனாய் உயர்த்தினீரோ, அதே விதத்தில் இன்று ஆண்டவர் எந்தெந்த குடும்பங்களில் எல்லாம் பிள்ளைகளின் மாற்றத்தை விரும்புகிறார்களோ அந்த மாற்றத்தை அவர்களுக்கு அருளி செய்யுங்கப்பா. உம்மை வெளிப்படுத்துகிற சாட்சிகளாய பிள்ளைகளை எழுப்ப வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.